இப்போ சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறவரு இவர் தான். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ஆன்லைன் ரம்மின்னு விளையாடிட்டு இருந்த பசங்களை எல்லாரையுமே செஸ் விளையாட வச்சுட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செஸ் நாயகனான ஆனந்த் அவர்களோட வீட்லயுமே போய் கேம் விளையாடி அதையுமே ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. யாருப்பா அவரு, என்னதான் பண்றாரு இன்ஸ்டாகிராம்ல அப்படின்றத பாக்கலாமா? சமூக வலைத்தளங்கள்ல அதுவும் கடந்த ஒரு சில தினங்களா பாத்தீங்க அப்படின்னா கூஃபி ஜென் செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்காரு. காரணம் பாத்தீங்கன்னா அவரோட செஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆன்லைன்ல செஸ் அப்படின்றது விளையாடுறது ஆன்லைன் மட்டும் இல்லாம நேர்லயுமே இவர் வந்து செஸ் கேம் விளையாடுறாரு. இவரோட அக்கௌண்டே பாத்தீங்கன்னா அக்டோபர் 2025 தாங்க இவர் ஓப்பனே பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸே வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் தான். அதுல கூட growth அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல இவரோட ஃபாலோவர்ஸ்க்கான growth வந்து ஒரு பக்கம் பதிவிட்டிருப்பாரு. அக்டோபர்ல 2025 10 ஃபாலோவர்ஸோட ஆரம்பிச்ச இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கம் இன்னைக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கு. ஒரு அசுர வளர்ச்சி. 5 மாசத்துக்குள்ள எப்படி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது யாராலையுமே நம்பவே முடியல. ஆனா முழுக்க முழுக்க அவரோட டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டா இவர் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே நம்ம பசங்க வந்து இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அப்புறம் ஆன்லைன் ரம்மி கேம்ஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த வீடியோ கேம்ஸ்லாம் இருக்கு. இந்த ஓடுறது, ஆடுறது, பாடுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே தான் வந்து யூடியூப்ல லைவ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா முறையா நம்ம தமிழ்நாட்டுல கூஃபி ஜென் செஸ் அப்படின்ற இந்த பேர்ல இந்த கூஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாரு, ஆன்லைன் செஸ் கேமுக்கு எல்லாருமே வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்கறாரு. இவரோட சேலஞ்சே என்னன்னா, இவர்கிட்ட இந்த செஸ் கேம்ல தோத்துட்டா அவங்க வந்து டான்ஸ் பண்ணும், இவர் சொல்ற பாட்டுக்கு தான் ஆடணும். இதுதான் யூஸ்வலாவே நம்ம சின்ன வயசுலயுமே இதெல்லாம் பண்றதுதான் இல்லையா? யாராவது தோத்துட்டாங்கன்னா ஒண்ணு அவங்கள ஆட சொல்லுவோம், இல்ல பாட சொல்லுவோம் சின்ன வயசுல இருந்து நம்ம விளையாடுற விளையாட்டுக்கு. ஆனா இது எப்படி புதுமையா மாறுச்சு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜில, இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா வளர்ச்சியில அவர் விளையாடுறத பதிவிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதையுமே பதிவிடுறாரு. இப்படிதாங்க இவரோட அசுர வளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்றாரு, ஆன்லைன்லயுமே வந்து விளையாடுறாரு. அதையும் தாண்டி ஆஃப்லைன்ல ஏதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சின்னு யாராவது வந்து இவருக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாங்க, 1 vs 1 இல்ல 3 vs 3 அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்றாங்கன்னா, மனுஷன் சிரமமே பார்க்காம எந்த ஊரா இருந்தாலும் நேர்லயே இந்த ஊருக்கு போயிட்டு செஸ் போர்டை வச்சு செஸ் விளையாடுறாருங்க. ஆனா இவர்கிட்ட எல்லாருமே தோத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அவர் விளையாடுற கேமையும் சரி, அந்த தோக்குற அந்த ஒரு ஹிஸ்டரியும் சரி, அவங்க முகத்தோட அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க விளையாடுற கேம் பிளஸ் வந்து அவங்க டான்ஸ் ஆடுற அந்த பனிஷ்மெண்ட் சேலஞ்ச் இருக்கு தெரியுமா, அதையுமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட அது எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அண்ட் ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா வைரல் ஆகுது. அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இவர்கிட்ட வந்துட்டு ஏன் கூட விளையாடுவாங்க நைட்டு 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் இவர்கிட்ட வந்து சேலஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. இவரும் சலிக்காம யார் எப்ப கூப்பிட்டாலுமே வந்து அந்த ஆன்லைன் கேம் வந்து விளையாடுறாரு. ஆனா இவர் மட்டும் தான் ஜெயிச்சுட்டே இருந்திருக்காரு, இவர் தோக்கவே கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோவர் வந்து ஃபாலோ பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம தமிழ்நாடோட சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னே சொல்லலாம், நம்ம விஸ்வநாதன் ஆனந்த். அவர் வந்து பாத்தீங்கன்னா கூஃபியை வந்து ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்றதோட மட்டும் நிப்பாட்டாம என் கூட விளையாடவா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவரும் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அண்ட் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்துட்டு தேவர் மகன்லாம் சிவாஜி கணேசன் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி கமலஹாசன் நிற்பாரு. அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் அவர்கள் உட்காந்துருக்க, பின்னாடி இவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் செம்ம வைரல். என்னடா நடந்துச்சு, அப்போ இவங்களுக்குள்ள கேம் நடந்திருக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா அதையுமே வந்து ஒரு விளாகா போடுறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி சார் கூப்பிட்டாரு, நாங்க போனோம், 2 மேட்ச் வச்சோம், 3 மேட்ச்ல 2 மேட்ச் நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸா அப்ப நான் தானே வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து விஸ்வநாதன் ஆனந்த் சார் வந்து சேர்ல உட்கார, இவர் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆட இந்த வீடியோ எல்லாம் செம்ம வைரல். ஏன் அவ்வளவு வைரல்னா, இவர் வந்து நிறைய பேரை தோக்க அடிச்சு அவங்களை வந்து டான்ஸ் ஆட விட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல உன் ஆணவத்தை அழிக்க ஒருத்தன் வராமையா இருக்க போறோம், உன் ஆணவத்தை அழிக்க ஒருத்தன் வராமையா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல ஆனந்த் சார் வந்து கூஃபியை வந்து டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிஃபிட் ஆனது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆட வச்சு அவரோட புக்கையுமே ஒன்று வந்து வாங்க வச்சிருப்பாரு, அந்த புக்கையுமே படிக்க வச்சிருப்பாரு. இதெல்லாம் பயங்கர வைரலுங்க. சரி, இதுக்காக மட்டுமே தான் கூஃபி வைரலான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இவர் பாக்குறதுக்கு பிரதீப் ரங்கநாதன், ஆமா, இயக்குனரும் நடிகருமான நம்ம டியூட் புகழ் பெற்ற பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இருக்கிறதுனால இவர் வந்து குட்டி பியார் அப்படின்னு சொல்றாங்க.
சமீபத்துல கூட நம்ம டியூட் பிஆர், அதாவது நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது, குட்டி பிஆர்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி தெரியுமா அப்படிங்கும்போது, தெரியுங்க, கேள்விப்பட்டேன். யாரோ கூஃபின்னு இருக்காங்க, செஸ் வச்சு சேலஞ்செலாம் வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, தெரியுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல பிரதீப் ரங்கநாதன் அவர்களை அன்னைக்கே வந்து கூஃபி, அதாவது நம்ம குட்டி பிஆர் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலா இருக்கு. அண்ட் இவரோட கமெண்ட் செக்ஷன் எடுத்துட்டாலுமே அண்ட் பிஆர், அதாவது பிரதீப் ரங்கநாதன் மற்றும் இவங்களோட பேர் தான் இருக்குமே. 2 பேரோட போட்டோவையும் ஆஃப் பண்ணி பக்கத்துல 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வைரலான கண்டென்ட்டுங்க. ஆனா இவர் என்ன மாதிரி ட்ரோல் பண்ணப்பட்டாலுமே இவர்னால யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸில் ரொம்பவும் அடிக்டடாக இருக்காங்க. அதுவும் நிறைய தவறான கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ், ரம்மியா இருக்கட்டும், இல்லை இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான கேம்ஸ் வந்து விளையாடி ரொம்பவும் வந்து வயலன்ஸாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸை செஸ் கேமை வந்து விளையாட வச்சு அவங்களுக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அவங்கள வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அதே போல் இவர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸ் வந்து ஆன்லைனில் செஸ் விளையாடுறதுக்கும் நேரில் செஸ் விளையாடுறதுக்கும் கூஃபி வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த கூஃபியை பற்றி இப்போ வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அண்ட் இவர் பண்ணுற இந்த கேம் அண்ட் டான்ஸ் சேலஞ்ச் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இதே போல் வேறு எந்த பிரபலத்தோட பற்றின ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ஆர் பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கிழமை இருக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க.